இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாட்டில் அறிமுகமே தேவையில்லை. இசைஞானி என்று மக்களால் செல்லமாக அழைக்கப்படும் இவர் தன்னை ஒரு இசை கடவுளாகவே நினைச்சிட்டு இருக்கிறார். என்னதான் இவர் ஈடு இணையற்ற இசையை கொடுத்தாலும் சமீப காலமாக தன்னோட பேச்சாளர் நிறைய சர்ச்சைக்குள்ளாகிட்டு இருக்கிறாரு. இவர் அங்க முட்டி இங்க முட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கூடிய பெரிய மோதலை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இவரை குறித்து பத்திரிகையாளர் பாண்டியன் ஒரு பேட்டியில பகிரங்கமா சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி சினிமா சம்பந்தமான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலியமா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சமீப காலமாக இளையராஜா தான் இசையமைத்த பாடல்களுக்கு காப்புரிமை கேட்டு அதற்கு வழக்கம் தொடர்ந்துள்ளார். அதற்காக வைரமுத்துவிடம் மோதிக்கொண்டதும் பின்னர் வைரமுத்து பாடல்களுக்கு இசை பெரிதா வரிகள் பெரிதா எனவும் கேட்டிருந்தார். வைரமுத்துவின் இந்த கேள்விக்கு இளையராஜாவின் தம்பியான கங்கை அமரன் இளையராஜாவுக்கு ஆதரவாக பேசி வைரமுத்துவை திட்டிய விவகாரம் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான நேரத்தில் பிரபல பத்திரிகையாளரான பாண்டியன் இந்த சம்பவம் குறித்து தனது கருத்தை மிகவும் காரசாரமாக பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். அவர் கூறியதாவது, இளையராஜாவை பொறுத்தவரை இசையை உருவாக்கி மக்களுக்கு விற்பனை செய்பவர், இசையை உருவாக்கி மக்களுக்கு அர்ப்பணம் செய்பவர் அல்ல. இசைக்கு ஒரு விலையை நிர்ணயித்துவிட்டு அதை விற்பனை செய்பவர் தான் அந்த ஆள். தயாரிப்பாளரிடம் தன்னுடைய இசைக்கு 50 லட்சமோ 1 கோடியோ வாங்கி இசையை விற்றுதான் பணம் பார்த்தவர் இளையராஜா. அவருடைய இசை, சிந்தனை உரிமை இது எல்லாவற்றையும் விலை பேசி விற்றுவிட்டு இப்பொழுது காப்புரிமை கேட்கும் அருகதை இளையராஜாவுக்கு கிடையாது என கூறியிருக்கிறார். மேலும் அண்மையில் இளையராஜா வைரமுத்துவின் விவகாரம் பூதாகரமாக வெடித்தது. அதாவது ஒரு முழு பாட்டு தனக்கு மட்டுமே சொந்தம் என காப்புரிமை கேட்டிருக்கிறார். அதற்கு வைரமுத்து சமபங்கு கேட்டு இசை பெரிதா பாடல் வரிகள் பெரிதா என கேட்டதற்கு இளையராஜாவின் தம்பி இசையமைப்பாளரான கங்கை அமரன் கடுமையாக அவரை திட்டி விமர்சித்திருந்தார். இளையராஜா போட்ட பிச்சையில் தான் நீ இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர் அன்று வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் இன்று வைரமுத்து யார் என்ற அடையாளமே தெரியாமல் போயிருக்கும் என இளையராஜாவுக்கு ஆதரவாக கங்கை அமரன் பேசியிருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து தற்போது பாண்டியன் பேட்டியில் கேட்டதற்கு இளையராஜாவுக்கு இப்போது ஆதரவு கொடுக்க யாருமே இல்லை. இளையராஜா என்றைக்கோ தனது தம்பியான கங்கை அமரனை துரத்திவிட்டார். அப்படி இருக்கும்போது தற்போது அனாதையாக இருக்கும் இளையராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஆதரவு கொடுப்பது போல் பேசி ஒட்டிக்கொள்ளலாம் என பார்க்கிறார் என்று பத்திரிகையாளர் பாண்டியர் கூறியிருக்கிறார். அவர் மேலும் கூறுகையில், இளையராஜா மனுஷனே கிடையாது. உனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரசோத் ஸ்டுடியோவுக்கு நீ உண்மையாக இல்லை. உன்னை கைப்பிடித்து வளர்த்துவிட்ட பாவலர் வரதராஜனுக்கும் நீ உண்மையாக இல்லை. தன்னுடன் கூட வளர்ந்து வரும் சக கலைஞர்களை பார்த்தால் அவ்வளவு இழிவாக பார்க்கிறாய். நீ என்ன பிறக்கும் போதே ஆடி கார் பென்ஸ் காரில் பிறந்து வளர்ந்தாயா? மெரினா பீச்சில் உட்கார்ந்து பிச்சை எடுப்பது போல் ஹார்மோனி பெட்டியுடன் உட்கார்ந்து வாசித்து 5-10 சம்பாதித்த எல்லாம் மறந்து விட்டாயா? இன்று இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் மக்கள் உன்னை வளர வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீ சொந்த ஊரில் பள்ளிக்கூடம் கூட கட்டவில்லை. அந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறாய் இதுவரை? உன்னுடைய சிஷ்யன் தானே AR ரஹ்மான். அவர் வளர்ந்த பிறகு அவருடைய வளர்ச்சியை பார்த்து நீயே பொறாமைப்படுகிறாய். அவருடைய வளர்ச்சி உனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நீ உண்மையான குருவாக இருந்தால் அவர் வளர்ச்சியை பார்த்து பெருமையுடன் உச்சந்தலையில் வைத்து கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் மேடையில் வைத்து அவரை அசிங்கப்படுத்தியும் இருக்கிறாய். மாணவன் ஆஸ்கார் விருது பெற்றவன் என்றால் நீ எவ்வளவு பெருமைப்பட்டிருக்க வேண்டும். பள்ளிக்கூட வாத்தியார் பாடம் சொல்லிக் கொடுத்து பள்ளி மாணவன் கலெக்டர் ஆனா யாருக்கு பெருமை? குருநாதருக்கு தானே பெருமை. ஆனால் நீ அப்படி பெருந்தன்மையோடு நடந்து கொண்டாயா? உன்னுடைய இயல்பே அதுதான். உனக்கு பெருந்தன்மையே கிடையாது. நல்ல குணம் தெரியாது, மரியாதை கொடுக்க தெரியாது, ஒரு நல்ல சிந்தனை கிடையாது. இசையும் பெரிது, மொழியும் பெரியது. இசை, மொழி, பாடல் எல்லாத்துக்கும் காசு வாங்கிய அப்புறம் உனக்கு எங்கே இருந்து காப்புரிமை கொடுக்கப்படும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நீ அதை கேட்பதற்கு அருகதையே கிடையாது. பாட்டை இசையமைத்து காசுக்கு விற்றுவிட்டு பணம் பார்க்கும் உனக்கு ராயல்டி கொடுக்கணும்னா யார் கொடுப்பாங்க? சமீபத்தில் கூட இளையராஜா சன் பிக்சர்ஸ் நிறுவனரிடம் காப்பிரைட்ஸை கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருப்பதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பத்திரிகையாளர் பாண்டியன், நீ மானங்கெட்டு போயிடுவ. சன் பிக்சர்ஸ் பல கோடி பணத்தை போட்டு படம் எடுக்கிறார்கள். படத்தை எடுக்கும் போதே காப்பிரைட்ஸ் எனக்கு 2 வருஷம் தான் என்று ஒப்பந்தம் போட்டுக் கொள்வதில்லை. வலுவான சட்ட ஆலோசனை மிகப்பெரிய தொழில் நிறுவனம் சன் பிக்சர்ஸ். அவர்களிடம் இப்படி மோதிக்கொண்டு கோர்ட்டுக்கு போனால் நீதான் மானங்கெட்டு போயிடுவ. 1000 கோடி பணத்தை முதலீடாக போட்டு பணம் எடுப்பவர்கள் சன் பிக்சர்ஸ். சாக்கடையில் உன்னுடைய இசைக்கருவிகளை தூக்கி போட்டு பின்பும் மானங்கெட்டும் மரியாதை கெட்டும் வந்து நின்று பிரசாத் ஸ்டுடியோவில் பிச்சை எடுத்தது போல் இல்லை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் என்றார் பாண்டியன். உடனே அதற்கு ஆங்கர், இவ்வளவு இழிவாக இளையராஜாவை பற்றி பேசுகிறீர்களே, உங்கள் மேல் கேஸ் போடுவதற்கு இளையராஜாவுக்கு ஒரு வாய்ப்பாக அமையாதா அப்படி என்று கேட்டிருந்தார். அதற்கு பாண்டியன், உண்மைதானே சொல்றேன், அதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இதுதான் இளையராஜா, அவர் ஒரு திருட்டு பையன். அதற்காக என் மேல் கேஸ் போட்டாலும் பரவாயில்லை, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் அவரின் உண்மையான முகம் இதுதான் என வெட்ட வெளிச்சமாக கூறினார். போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு தரமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.